வணக்கம். நான் ஆவின் பேசுறேன். இன்னைக்கு என்ன டாபிக் பேசுறோம்னா, இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து ஆடை சுதந்திரம். ஆடை சுதந்திரம்னா முதல்ல என்ன? அ ஆடை சுதந்திரம்ன்றது இப்போ ஒரு பெரிய நெறைய விஷயங்களோட அது ஒரு இன்டர்லிங்கான ஒரு டாபிக்கு. நம்மளோட கலா அ கல்ச்சர் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பல்லாம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர், நேட்டிவ் கல்ச்சர் அப்படின்ற கல்ச்சர்ஸ்குள்ள ஒரு அ ஒரு ஃபியூஷன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து நெறைய இன்னைக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம்ல, எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் பேசுறோம்னா, இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு மெஷர்மெண்ட்ஸ், ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு யூனிட் இருக்கு. ஆனா, இந்த ஆடை சுதந்திரம் அப்படின்னு ஒரு டாபிக்குக்கு என்ன ஒரு யூனிட்? அ சாமி படத்துல விக்ரம் சொல்லுவாரு இல்லையா? இந்த மாரி பட்டெக்ஸுக்கு மேல லுங்கி கட்டின்னு போனா, "லத்தியால அடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கு. அதே மாரி விக்ரம் படத்துல விக்ரம் கமல் சார் சொல்லுவாரு இல்லையா? இப்போ வந்துட்டு அ என்ன சொல்லுவாரு? ம். நான் வந்து வேர்த்ததுன்னா பனியன் போட்டுட்டு வெளிய போவேன். அ நீங்க போவீங்க. அந்த கவுண்டர் பார்ட்டான ஹீரோயின பத்தி கேட்பாரு. நீங்க போ முடியுமான்னு. ஏன்னா, அந்த மாதிரி வந்து இந்த ஆடை சுதந்திரம், இந்த ட்ரெஸ்ஸோட ஃப்ரீடம் அப்படின்றது வந்து இந்த மேல், ஃபீமேலுக்கு அ அடாப்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி பேசுறது? எனக்கு ஞாபகம் வருது, எங்க ஊர்ல வந்து தமிழிசை மேடம் தான் கவர்னரா இருந்தாங்க அப்போ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வந்துச்சு. அந்த டைம்ல நாங்களும் அந்த இடத்துல இருந்தோம். அ ஒரு 2 விமன் அவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விருப்பப்பட்ட ட்ரெஸ்ல அவங்க வந்தாங்க. சரிங்களா? பீச்சுக்கு வந்தாங்க. அந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து நெறைய பேரு பார்த்தோம். நாங்களும் பார்த்தோம், நெறைய பேரும் பார்த்தோம். எங்களுக்கு அது ஒரு மாரி டிஃபரெண்ட்டா தெரிஞ்சது. அந்த ட்ரெஸ் எல்லாம். அவங்களுக்கு அது வந்து அவங்க கம்ஃபர்ட்டுக்கு போட்டு வந்தாங்க. எங்க கண்களுக்கு அது வந்து ஒரு மாரி அட்ராக்டிவா தெரிஞ்சது. ஓகேங்களா? இத பார்த்துட்டு 2 காப்ஸ் வந்து அவங்க கிட்ட கேட்கும்போது, அவங்க வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்கஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அந்த பிரச்சனைய வந்து எங்க கவர்னர் தமிழிசை மேடம் தான் வந்து சால்வ் பண்ணாங்க. இப்போ அவங்க சொன்னது வந்து எல்லாருக்குமே ஒரு உடன்படுற மாரி இருந்துச்சு. அதனால இந்த ஆடை கலாச்சாரம் அப்படின்றது வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ண வேண்டிய டைமிங்ல இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். நெறைய பேர் நம்ம இத பத்தி ஏதாவது ஒண்ணு கமெண்ட்டா சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கும் ஒரு விதமா ஒரு அ அ அவங்களுக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதனால ஆடை கலாச்சாரம் அப்படின்னா என்ன? அதுக்கு வந்து என்ன ஒரு ஸ்டாண்டர்ட்? அத நம்ம டிஃபைன் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்